நானே பேசாமல் செத்து போயிடலாமா எனக்கு அப்படியே தோணுச்சு. பேசாமல் அபோர்ஷன் பண்ண என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது கூட ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க நான் லாங் வீடியோ போட்டு. ஷார்ட்ஸ்லேயே வீடியோ வந்து இப்போ தான் இடையில தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ மெயினாக எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்த மாதிரி உங்களில் யாருக்காச்சும் நடந்திருக்கா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது என்ன விஷயம் அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு படிக்கலை, அதனால் இதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெளிவாகவும் எனக்கு என்னன்னு தெரியாது. பேக்ரவுண்டில் சவுண்டு ஒரு மாதிரியாக இருக்கும், வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. 3வது மாதம் என்டி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து குழந்தையோட என்டி லெவல் வந்து 2.19 இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள் தெரியுதா, 2.19 இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் குழந்தைக்கு மரபணு பிரச்சனை ஏதாவது இருக்கலாம், அதனால நீங்கள் இதோடு சேர்த்து ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மேடம் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கேட்டதுக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அது டவுட்டு தான், இருக்குன்னு சொல்லலை, இருக்கலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லை இல்லாமலேயும் போகலாம். அதனால் நம்மளால் இதை உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் டபுள் மார்க்கர் அப்படின்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதில் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும் குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே பரவாயில்ல இது எடுத்து பார்த்துக்கலாம் சொல்லி நாங்கள் அன்றைக்கே ஸ்கேன் பண்ண அன்றைக்கே வந்து பிளட் டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருந்தேன். அந்த பிளட் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு வர்றதுக்கு கரெக்டாக 12 நாள் இல்லைன்னா 15 நாள் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் சரி ரிசல்ட் வந்து வரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்களுக்கு 12 நாள் முடிஞ்சு தான் எங்களுக்கு ரிசல்ட்டே வந்தது. அதில் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு, இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு நாங்கள் ரிசல்ட் வாங்குறதுக்காக போயிருந்தேன். போனப்போ அந்த ரிசல்ட்டு பார்த்துட்டு அதில் வந்து குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயும் ஒரு பார்த்தீங்களா அதில் ரவுண்டு போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. படித்தவங்களா இருந்தால் அது என்ன ஏதோ பிரச்சனைன்னு தெரியும், நம்ம அந்தளவுக்கு படிக்கல, அதனால் என்ன பிரச்சனை நமக்கு அந்த டைமில் எனக்கு தெரியல. டாக்டர்கிட்ட கேட்டால் இதெல்லாம் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து இது பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த டைமில் ஒன்றுமே புரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அழுகலையே வந்துருச்சு. அங்கே உட்காந்து அழுகுறேன், டாக்டர்கிட்ட கேட்குறேன் மேடம் என்ன மேடம் பிரச்சனை, வேறு ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, ஆனால் பிரச்சனை இருக்குது இல்லை இந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் டாக்டர் சொல்லும்போது எனக்கு எதுவுமே புரியல. என்ன மேடம் குழந்தைக்கு பிரச்சனைங்கிறீங்க, பேசாமல் அபோர்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நீங்கள் அபோர்ஷன்லாம் பண்ண தேவையில்லை, அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. சரி அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இல்லைங்கிறீங்க, அப்புறம் இன்னொரு பிளட் டெஸ்ட் ஒன்று எடுக்க சொன்னாங்க. அது பேர் வந்து NIPT அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. இது எதுக்கு மேடம் அப்படின்னு கேட்டதுக்கு இதில் வந்து தெளிவாக தெரியல எங்களுக்கு, மற்ற எல்லாமே நார்மலாக இருக்குது, இது மட்டும் T21 டவுன் சிண்ட்ரம் அப்படிங்கிற இது மட்டும் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது இல்லை அந்த மாதிரி காமிக்குது, அதனால் எங்களுக்கு சரியாக தெரியல, நீங்கள் NIPTன்ட்டு இன்னொரு பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அதுவும் எடுத்து பார்த்துடல அப்படின்ட்டு அமௌண்ட்டு கேட்டேங்க. அது வந்து 10,000லேருந்து 15,000 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அமௌண்ட்டு கேட்டோன்னு நானே ஷாக் ஆகிட்டேங்க. ஏன்னா கொஞ்ச நாளாகவே எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம், வீட்டு சூழ்நிலையும் சரி எங்களுக்கு காசு விஷயத்துலையும் சரி ரொம்ப டவுனாக தான் நாங்கள் உட்காந்துருந்தேன். சரி டக்குன்னு வேறு இந்த பிளட் டெஸ்ட்டு உடனே எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை விட்டுருச்சுன்னா இல்லைன்னா வயிற்றுலேருந்து குழந்த பனிக்கூட தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை எடுத்து தான் டெஸ்ட் பண்ணணும் இன்னொரு டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எவ்வளோன்னு கேட்டதுக்கு அதுக்கு 20,000லேருந்து 25,000 வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி மேடம் இதில் எது மேடம் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இது எடுங்க, இதில் தெரியலன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று ஏதாவது ஒன்று உறுதியாக சொல்லணும், இல்லை இதை எடுத்தால் கன்ஃபார்மாக தெரியல அதை எடுத்தால் கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து காசு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா அந்த ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் நாங்கள் 2 பேரும் உட்காந்துருந்தோம். சரி என்னடா பண்ண எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல, நான் அழுதுகிட்டு நான் வெளில வந்துட்டேன். நான் என்னடா பண்ணுறது, சரி பேசாமல்
பேசாமல் நான் என்னோடய மைண்டோட இப்படி யோசிக்க ஆரம்பிச்சு, பேசாமல் அபோஷன் பண்ண என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இது எனக்கு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. இத்தனை மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுன்னா வாமிட் தாங்க. என்னால் சுத்தமாக தண்ணி கூட குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வாமிட் இருந்துச்சுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வாமிட் எடுத்து ரத்த வாந்தியே வந்துடுச்சு எனக்கு. ரத்த வாந்தி வந்து ரொம்ப முடியாமல் போய் அந்த சுத்தமாக எஞ்சி நடக்கவே முடியலனால, எஞ்சி நடந்தாலே கை காலில் உதற ஆரம்பிக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் டெய்லி காலையிலையும் நைட்டும் 2 இன்ஜெக்ஷன், அதுவும் நரம்பில். காலையிலையும் நைட்டும் 2 இன்ஜெக்ஷன் நரம்பில். இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல குத்தி பார்த்தாங்க, எனக்கு மருந்து வந்து உள்ள ஏறல. அதுக்கப்புறம் இந்த கையில் குத்தி பார்த்தாங்க, அப்போது மருந்து ஏறல. இந்த 2 கையிலையும் மாற்றி ஒரு 6 தடவை குத்தி எடுத்தாங்க. கடைசியில் இந்த கையில் தான் எனக்கு மருந்து ஏறினுச்சு. அந்த மருந்து போட்டு அடித்தாங்க, நான் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு முடியாமல் இருந்துச்சுங்க எனக்கு. இந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டி வந்து குழந்தைக்கு இப்படி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, சரி எப்படி நம்ம அபோஷன் பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னிச்சுன்னா, பரவாயில்ல, குழந்தைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லம்மா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா என்ன சொன்னிச்சுன்னா, சரி எவ்வளோ இதாக இருந்தாலும் செலவானாலும் பரவாயில்லம்மா, நம்ம போய் இந்த பிளட் டெஸ்ட்டே எடுத்து பார்த்துடலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் விசாரித்தேன். அப்போ விசாரித்தப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு போய் காமிச்சேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டெஸ்ட் எடுக்க நீங்கள் ரொம்ப நல்லது தாங்க, எடுத்து பாருங்கள் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் இந்த பிளட் டெஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுத்துருந்தேங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 12,000 ரூபா சொன்னாங்க. சரின்ட்டு அங்கங்கே கடனோட வாங்கி அந்த பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இது ரிசல்ட் வர்றது 10 நாளாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. 10 நாள் வரைக்கும் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருந்தேங்க. ஒவ்வொரு நாளும் வேண்டாத சாமியே இல்லை, கடவுளே என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இந்த ரிசல்ட்டில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வரணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி வேண்டிக்கிட்டு உட்காந்துருந்தேங்க. கடைசியில் ரிப்போர்ட்டு வந்துருச்சு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அடித்து பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது அந்த ரிப்போர்ட்டு. இதில் வந்து எல்லாமே லோ ரிஸ்க் அப்படின்னு தான் வந்துருந்துச்சு. அதனால் ரிப்போர்ட்டெல்லாம் நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை நல்லபடியாக தான் இருக்குது, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு உண்மையிலேயே நிஜமாகவே நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மனுஷங்களை ஆறுதலாக இருப்பாங்க, யாராச்சும் நமக்கு ஆறுதலாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய இடத்துல நான் யோசிச்சிருக்கேங்க. நிறைய ரொம்ப ஃபீல் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஃபீல், ஏன்னா நம்ம யார்ட்டையும் சொல்கிறவங்க யாருமே இல்லை, நம்ம கஷ்டத்தை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ சரி வாட்ஸ்அப்லேயாச்சும் யாராவது பார்த்துட்டு நம்ம ஃபீலிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு யாராச்சும் ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தா, ஆனால் ஒருத்தர் கூட என்ன ஏதுன்னு கூட கேட்கலைங்க. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நமக்கு என்ன தான் சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஷிப்பு யார் இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. எனக்கு வந்து காசு கொடுத்து யாருமே உதவி பண்ண வேணாம், மனசால் 2 வார்த்தை எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் நல்லபடியாக தான் போகும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் இருந்தால் அதுவே போதுங்க. என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது கூட ஆள் இல்லைங்க. இந்த 2 மாதத்தில் நான் அந்த அளவுக்கு ரொம்ப அவசரப்பட்டேன். நான் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒரு ஆள் இல்லாமல். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், நமக்கு எத்தனை குழந்தை, ஃபஸ்ட்டு குழந்தையும் சரி 2வது குழந்தையாலும் சரி, வயிற்று இருக்க குழந்தைக்கு கொஞ்சம் முடியலைன்னு சொல்லும்போது நமக்கு மனசு எப்படி இருக்கும்? அது இத்தனை நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பொத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சொல்லும்போது எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அதனால தான் இடையில சரி வீடியோ என்னால் போட முடியல, எனக்கு மைண்டே சரியில்லை. எனக்கு நானே பேசாமல் செத்து போயிடலாமா எனக்கு அப்படியே தோணுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எங்கள் ஃபேமிலி நாங்கள் ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். அதுக்கடையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது கூட எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் யோசித்தேன், நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனுஷங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையோ, கண்டிப்பாக நம்ம கூட கடவுள் துணையாக இருப்பாங்கன்னு அன்றைக்கி தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய வாழ்க்கையில் நான் யாரையும் நம்புற மாதிரி இல்லைங்க. முழுக்க கடவுளை மட்டும்தான் நம்ப போகிறேன் நான். எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஃபேக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனால் நம்மளை
என்ன சொல்கிறது, நம்மளால் ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க தவிர, நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஒரு ஆறுதல் சொல்கிறது கூட இந்த உலகத்தில் நமக்கு யாருமே வராதுங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 2 மாதமாக என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. ஆனால் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன் அதெல்லாம் தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு. ஸோ என்னோடய முக்கியமான ஒரு விஷயம்னா, எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை தாங்க. அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 5வது மாதத்தில் அனோமலி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கேனில் இன்னும் நம்ம குழந்தையோட என்னென்ன பிரச்சனை இருக்குது, கை காலம் நல்லா இருக்கா, எப்படி குழந்தையோட வளர்ச்சியால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்து முடிச்சுட்டு அது என்னென்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெளிவாக. இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. இது சப்போஸ் இது புரிஞ்சுக்கிட்டவங்க இது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெளிவாக என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அதையும் என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்.